புத்திர தோஷம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, சனி, சூரியன், கேது இதெல்லாம் கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் தவறாக சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள், சொல்லப்பட்ட கிரகங்கள்லாம் இருந்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து கண் கூட நல்லா உதாரணமாக அவங்களுக்கு காட்ட முடியும், அவங்களுக்கு உதாரணத்துக்கு காட்ட முடியும். புத்திர தோஷம்ங்கிறது 2 பேர் ஜாதகத்திலேயும் ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. எப்போ குழந்தை பிறக்கும், எப்படி பிறக்கும், பிறக்கிறது ஆணா பெண்ணாங்கிறத கூட அறுதிக்கிட்டு சொல்ல முடியும். அதனால தெளிவான சிந்தனை உள்ள நல்ல அஸ்ட்ராலஜர், தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர். தெளிவான அஸ்ட்ராலஜர்னா என்ன, நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் நல்லா சொல்ல தெரியாது, நல்லா சொல்லுவாங்க நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சிந்தனையில் உள்ள நல்ல அஸ்ட்ராலஜரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெற்றோர்களாகிய உங்களுக்கும், அதே மாதிரி அந்த கப்புல்ஸ், அந்த ஆண் பெண் அங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறத குழந்தை மையம், குழந்தை பிறப்புக்கான மையங்கள்லாம் நிறையானது. என்ன காரணம் அப்படின்னா, புரிதல் இல்லை, ஜோதிடத்தை பற்றின புரிதல் இல்லை, அவங்கள பற்றின புரிதல் இல்லை. இதுதான் உண்மை. எப்போ எப்படி சேரணும், எப்போ சேர்ந்தால் எந்த குழந்தை பிறக்கும், எப்போ காலம் அதற்கு அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது ஜோதிடர் பொறுப்பு. அவர்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரிஜினல் ஜாதகம். ஜாதகத்தை சரியாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஜோதிடர் தீர்க்கமான முடிவு தரலாம். குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் 5ல் இருந்தா, அதில் இருந்தா, இதில் இருந்தான்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுங்க. அதெல்லாம் இல்லை. நல்ல ஜோதிடர்களை, உத்தரவாதம் தரக்கூடிய ஜோதிடர்களை, தீர்மானிக்கக்கூடிய ஜோதிடர்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. இதில் எல்லாமே ஒரே இடத்துல எங்கே தான் போகும் இந்த கிரகம்? 9 கிரகங்களும் 12 கடத்தில் எங்கேயாவது இருந்தாகணும். அதனால் நல்லா இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல ஜாதகங்களுக்கே குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு என்ன காரணம்னா, தவறான புரிதல். எந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை குழந்தை கருதறிக்கான காலத்தை எழுதி கொடுக்கணும். கருதறிக்கக்கூடிய காலங்களை, ஆண் பெண் சேரக்கூடிய காலங்களை, இந்த காலங்களில் சேர்ந்தால் இந்த குழந்தை தான் பிறக்குங்கிற தீர்மானிக்க வேண்டியது ஜோதிடருடைய பொறுப்பு. இது உங்களால் முடியுமா? முடியும். ஆகினால சரியான ஒரு புரிதல் இருந்தால் அது யாருக்கு இருக்கணும், அந்த பெற்றோர்களுக்கணும், இல்லை கல்யாணத்துக்கு பிறகு அந்த கப்புள்ஸுக்கு இருக்கணும். இது 2 பேர் இருந்தால் எதிர்கால சிந்தனை, எதிர்கால சந்ததி உறுதியிட்டு அறுதியிட்டு தேதியோடு கொடுக்க முடியுங்கிறத சொல்லி எல்லாருக்கும் எல்லா விதமான இகபர சுகங்கள் பெற எல்லாருக்கும் புத்திரபாக்கியம் உண்டு. இல்லைன்னாலும் அதுக்கு தெளிவு கொடுப்போம், இருக்குன்னாலும் அதுக்கு உத்தரவாதம் கொடுப்போம் என்பதை சொல்லி அனைவரும் எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி, குறிப்பாக குழந்தை பாக்கியம் பெறக்கூடியவர்கள் அனுகூலத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறோம். நன்றி. நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.